உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நாங்களாவா தட்டை தூக்கிட்டு வந்து உங்க வீட்டுல எசகிய கட்டிக்கன்னு வந்து நின்னோம். வேற பொண்ணோட கல்யாணம் ஏற்பாடு பண்ணி அந்த கல்யாணத்துல ரத்னா கழுத்துல தாலி கட்டலாம்னு நினைச்ச. நீ எந்த நேரத்துல எந்த மாதிரி லட்சணத்துல நீ அவ கழுத்துல திருட்டு தாலி கட்டினதை மறந்துட்டியா? வந்து பேசுற பெருசா? அதெல்லாம் எதுக்கியா? அன்னைக்கு ஊர் பஞ்சாயத்துல கால்ல விழுந்ததுன்னு அவளை கூட்டு போனேன். நல்லா பாத்துக்கிடுவேன்னு சொல்லி தானே கூட்டு போனேன். அப்படி பாத்துக்கிட்டியா? அப்ப நான் முட்டாளா இருந்தேன். ஆனா இப்போ இவதான் என்னோட வாழ்க்கைன்னு இருக்க. இப்ப அனுப்ப மாட்டேன்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? இவதான் என் வாழ்க்கைன்னு இருக்க. புரிஞ்சுக்கோங்க. எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லல. உனக்கு என்ன அந்த வீட்லயே வேலை? ஸ்டேஷன்ல தானே உனக்கு வேலை. உன் அப்பனும் உன் அத்தகாரியும் தானே அங்க 24 மணி நேரம் இருக்காவ. நீ இல்லாத போது, அந்த சிவபாலம் இல்லாத போது உன் அப்ப மறுபடியும் தங்கச்சியை கொளுத்த மாட்டான்றதுக்கு என்ன உத்தரவாதம்? நான் எழுதி கொடுக்கறேன், நம்புவீங்களா? நம்ப மாட்டோம்ல. உன் அப்பனை நம்ப மாட்டேன். உலக மகா பிராடு பையன். அன்னைக்கு உன் அப்பன் கொளுத்துற குச்சியை தங்கச்சி மேல போட்டிருந்தானா போட்டோல தான் இருந்திருப்பாள் அவ. இன்னைக்கு உனக்கு பொண்டாட்டியும் இருந்திருக்க மாட்டா, எனக்கு தங்கச்சியாவும் இருந்திருக்க மாட்டா. அதெல்லாம் சரி. ஆனா என் கூட வாழ விருப்பமா இல்லையான்னு உங்க தங்கச்சி தானே முடிவு பண்ணணும். உன் கூட வாழணும்ன்றத அவளோட விருப்பமும். நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றத நான் ஒன்னும் தடுக்கல. ஆனா அவ உசுரோட வாழணும்ன்றதுதான் என் விருப்பம். என்னையா சொல்ற? உனக்கு அவளோட சேர்ந்து வாழணும்னு ஆசையா இருக்கா? அப்பனா இந்த வீட்டு மருமகனா அவ புருஷனா வந்து வாழு. யாரும் இங்க தடுக்க மாட்டான். எப்படி பார்த்தா நீ அத்தமாவன் தானே, எங்கள ஒருத்தன் தானே. நல்லபடியா பாத்துக்கிடுவோம். என்னைய உன் வீட்டு மாப்பிளைய வந்து இருக்க சொல்லுதியா? ஏன் இருந்தா என்ன குறைஞ்சிடுவியா? அது என்ன, பொண்ணுக்கு மட்டும் தான் மாப்பிள்ளை வீட்டுல போய் வாழணுமா? ஏன் மாப்பிள்ளை வந்து பொண்ணு வீட்டுல வாழ மாட்டாரா? ஏன் ஊர்ல உலகத்துல நடக்காதான் நான் இங்க சொல்லிவிட்டேன். ஊர் உலகம் என்ன சாதாரணமா பாக்குமா? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோயா. எங்க அப்ப எசக்கிய கொடுத்து போகும்போது நான் இல்லாதப்ப நடந்த சம்பவம். இப்ப நான் வந்துட்டேன். உன் தங்கச்சி மேல ஒரு தூசி கூட படாம நான் பாத்துக்கிட்டேன். அவளை என் கூட அனுப்பி வையலே. உன்கிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு. மரியாதையாவே எல்லாத்தையும் சொல்லி முடிச்சாச்சு. உனக்கு புரியலன்னா கிளம்பி போ, அவ்வளவுதான். ஏங்க நீங்க இருங்க, அது அவ சொல்லட்டும். ஏட்டி அசகி, உங்க அண்ணன் சொல்றதெல்லாம் இருக்கட்டும், நீ சொல்லு. இப்ப என் கூட நீ கிளம்பி வரப்போறியா இல்லையா? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.